நீ 2500 கொடு, 5000 கூட கொடு, உன்னை போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஸ்டாலின் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 30 மாசத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. அவர் தான் இல்ல இப்ப அந்த ஸ்கீம்ஸே வந்து விரிவுபடுத்துறாரு விஜய். இல்லைங்க, நீங்க உங்களுடைய புத்தியில வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் சப்போர்ட் கட்டுங்க. இங்க விஷயமே என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த கடன் வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட் ரேஷியோ ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளுக்கு தராங்க இல்லையா கடன், எவ்வளோ தூரம் கடன் இவர் கொடுக்கலாம், அது ஒரு நம்பகத்தன்மையினுடைய அடையாளம். அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். அந்த நம்பகத்தன்மையை வச்சு தான் இவர் சொல்றது. போன தடவையே வந்துட்டு 6 சென்டர் கொடுக்குறான்னு தானே சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அவர் ஓட்டு போடல? ஏன் ஒரு சென்டர் உத்தரவாதம் கொடுக்காத ஸ்டாலின் ஏன் ஓட்டு போட்டாங்க? ஏற்கனவே அவர் இருந்த போது என்ன செஞ்சாருன்றது தெரியும் அவங்களுக்கு. ஸோ இப்போவும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவ்வளோ காலமாக 1000 ரூபா கொடுக்க முடியாது, பட்ஜெட்டு, கடன், ஓவர் பேர்டனு அப்படின்றதான் எடப்பாடி தொடர்ந்து பேசிகிட்டே வர்றாரு. திடீர்னு அவர் 2000 அப்படின்னு பேசுகிறோம்னா மக்கள் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த நம்பகத்தன்மை அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஏன் அந்த நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட நீங்கள் சம்பாரிச்சிட்ட பிறகுதான் நீங்கள் அதெல்லாம் பேசலாம், இல்லாட்டி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இல்லை பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது இல்லை, அது ரொம்ப வலியுறுத்தி. பெண்களுக்கான முக்கியத்துவன்றது ஒரு ஏமாற்றா கேட்குறப்போ? பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் எங்கே அதை கண்டுபிடிச்சிங்க? இப்போ இருக்கிற அரசனுடைய தழுவல் தானே உன்னுடைய திட்டங்கள் எல்லாம். இப்போ எல்லாருக்கும் அப்படின்றிய எல்லா பேருந்துலையும் தமிழக அரசுடைய விரைவு போக்குவரத்துல ஏறி நான் வந்துட்டு போகிறேன் கிருஷ்ணகிரிக்கு அப்படின்னோம்னா ஒத்துவையா? எதுக்காக வந்துட்டு அது பிங்கு பஸ் அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு ஃபுல்லாக பிங்கு பஸ் ஓடுது. அது வந்துட்டு லிமிட்டட் ஸ்கோப்பு தான் அதுக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு பட்டுக்கோட்டையில் வந்துட்டு மன்னார்குடி இப்படி ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு பிங்கு பஸ் வரும். அங்கேருந்து ஏடி சிதம்பரத்தில் போயிட்டு இறங்குறதுக்கு பிங்கு பஸ் வராது. இவர் எல்லாத்துக்குன்றாரு. இப்போ இதுக்கே தமிழ்நாடு அரசு எவ்வளோ மானியம் வந்துட்டு போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்குதுன்றது விஜய்க்கு தெரியுமா? சற்றப்போ 1600 கோடி கொடுக்குது மானியத்தை. இப்படி ஆகக்கூடிய அந்த வெள்ளை டிக்கெட்டுக்கு ஆகக்கூடிய நட்டத்தை ஈடு கட்டுறது தமிழக அரசு. இது இவருக்கு தெரியுமா? அது இலவசம்னே கிடையாது, அதுக்கு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. பேருங்க டிக்கெட்டு இவங்க கொடுக்குறாங்க ரைட்டுங்க, மக்களுக்கு எப்படி அது? மக்களுக்கு அது வந்துட்டு விலை இல்லாத பயணம் தானே அது. ஆனால் அதனால ஏற்படக்கூடிய இழப்பு அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு இவங்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணுது அரசு. அது தெரியுமா அவருக்குன்றேன். அது தெரியும் அப்படின்றத வெளிப்படுத்தினாரான்றேன். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டாலின் வச்சு அடுக்கிறாரு அப்படின்னோம்னா சும்மா கிடையாதுல்ல. இப்போ இத்தனை நாளாக ஒவ்வொரு நாளும் 10 விஷயங்களை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்தாரு பேப்பர்லலாம். யாராவது டிஸ்பியூட் பண்ண முடிஞ்சுதா?